என்னமா பண்ற? பார்த்தா தெரியல, விறகு வெட்டிட்டு இருக்கேன். பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர்மா உனக்கு. அப்படியே என்ன மாதிரி இருக்க நீ? அப்படியே மாத்தி சொல்ற. என்ன மாதிரி தாண்டா நீ. ஓ, குடுமா, குடு, நான் ஹெல்ப் பண்றேன், குடு. என்னடா இது புது பழக்கம்? எப்போ நீ உபத்திரம் தானே பண்ணுவ? அது உன் வீட்டுக்காரன் வீரு பண்றதுமா. இந்த பாரு, நீ என்ன பண்றனா இது மாதிரி அதிகமா வேலை செஞ்சு உன் உடம்ப கெடுத்துக்காத. என்னடா இது, நான் பெத்த பிள்ளைக்கு திடீர்னு என் மேல அக்கறை பொங்கி வழியுது. இல்லம்மா, எப்பவுமே எனக்கு உன் மேல பாசம் அதிகம் உண்டு. என்ன நான் வெளியே காமிச்சுக்கிறதுல, அவ்வளவுதான். பாரதி, என்னம்மா? போதும்டா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இது போதும். இதுக்கு மேல நீ சீன் காட்டாத, அப்புறம் நான் அழுதுருவேண்டா. அம்மா, கிண்டல் பண்ணலமா. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். உனக்கும் வயசாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வேலை செஞ்சு நீ கஷ்டப்படக்கூடாதுமா, அவ்வளவுதான். நான் வேலை செய்யாம இருந்தா நீயும் உங்க அப்பாவும் எதை சாப்பிடுவீங்க? அதுக்கு தான் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும். மாற்று ஏற்பாடுன்னா என்ன பண்ண போறீங்க? பேப்பர், பிளாஸ்டிக்னு எதையாவது திங்க போறீங்களா? ஐயோ, பின்றியம்மா. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கான மாற்று ஏற்பாடுமா. அப்படியா? என்ன பண்ண போற? அதுக்குதான் ஒன்னும் இல்ல ஜான்சி, நல்ல வேலைக்காரியா பார்த்து வீட்டு வேலை செய்யறதுக்கு வச்சுக்கலான்னு சொல்றான். அப்படிதானடா? சொதப்பாதப்பா, நீ வேற வந்துகிட்டு. வீட்டு வேலைக்காரெல்லாம் வேஸ்ட்டுப்பா. அவளாம் வந்து உங்களை பொறுப்பா பாத்துக்க மாட்டா. புரியுற மாதிரி சொல்லுடா. புரியுற மாதிரினா இதுக்கு மேல புரியுற மாதிரி எப்படி சொல்றது? இது கூட புரியாம நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி என்ன பெத்துட்டீங்க. அதாவது இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வேணும்பா. அவ்வளவுதானே, உடனே பாத்துடலாம். அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். பாத்துட்டியா? எப்பப்பா? யார? எங்க அக்கா மக ஆவடி அம்மா 10வது வரைக்கும் படிச்சிருக்கிறா. நல்லா சமைப்பா. பா, சமையக்காரில எனக்கு வேண்டாம். அப்படியே உதைச்சல பாரு. எங்க அக்கா மக ஆவடி அம்மா உனக்கு சமையல்காரியா? நீ அவ்வளவுதான்டா கட்டிக்கணும். என்னால முடியாது. இந்த பாரு, என்னோட ரேஞ்சே வேற. நீ சொல்ற ரேஞ்ச் ரொம்ப லோ. இந்த ஆவடி அம்மாவை உள்ளூர்காரன் எவனையா கட்டிக்க சொல்லுப்பா. எனக்கெல்லாம் நிறைய சாய்ஸஸ் இருக்குப்பா. டேய், உனக்கு 1008 சாய்ஸஸ் இருக்கலாம்டா. ஆனா பொண்ணை பெத்தவன் சாய்ஸ்ல நீ இருக்கணுமேடா. ஏன்? உனக்கு இந்த சிட்டில எவன்டா பொண்ணு கொடுக்க போறா? மிஸ்டர் வீரு, ஒன்னையே நம்பி எங்க தாத்தா எங்க அம்மா உனக்கு கட்டி வைக்கல. உன்னோட நான் கேவலமா போயிட்டேன். எனக்கு அப்ப பர்சனாலிட்டி இருந்ததுடா. கேளியம்மா, குத்தனா மூஞ்சி அப்படியே திரும்பிடும். பர்சனாலிட்டியா? பர்சனாலிட்டி. உங்க பர்சனாலிட்டியை பார்த்து அப்படியே மயங்கி போய் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேனாக்கும். எங்க அப்பா கிட்ட பெரிய உத்தியோகம் பாக்குறேன்னு போய் சொல்லி என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தானே உங்க பௌஷே தெரிஞ்சது. ஹலோ, ப்ளீஸ் உங்க பஞ்சாயத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. முதல்ல என் மேட்டரை கவனிங்களேன். என்னத்தடா கவனிக்கிறது? உனக்கு எங்கன்னு போய் பொண்ணு தேட சொல்ற? தேடணும். பெத்தீங்களே, ஏத்து வீடு, பக்கத்து வீடு, இப்படி 4 பக்கமும் சுத்தி தேடுங்கப்பா. எதிர்த்து வீடா? எதிர்த்து வீடு சேட்டு வீடு. பொண்ணு வெள்ளையா வைரத்தோடலாம் போட்டு உலாத்திக்கிட்டு இருக்கு. நான் அவங்க வீட்டுக்கு போனா என்ன நகையை அடகு வைக்க வந்தீங்களான்னு கேட்பா. ஐயோ, நான் அந்த வீட்டை சொல்லப்பா. அப்படியே கொஞ்சம் தள்ளி. அந்த வீட்டுக்கு அடுத்த வீடு பாய் வீடு. ஐயோ அப்பா, அந்த மனுஷன் ரொம்ப கோவக்காரனாச்சே. பொண்ணு கேட்க போனா நம்மளே பிரியாணி போட்டுடுவானே. ஏப்பா, உனக்கு எதுவுமே நேரம் யோசிக்க தெரியாதா? எல்லாமே கொண்டல தான் யோசிப்பியா? ஒன்னு சேட்டு விடுங்கிற, இல்ல பாய் விடுங்கிற. ஏன் எந்த ஃபேமிலியுமே ஒரு 3-4 பொண்ணு இருக்க மாதிரி, எனக்கு மேட்ச் ஆற மாதிரி யாருமே இல்லையா? உன் மூளைக்கு அது எட்டவேட்டாதா? டேய், எனக்கு புரிஞ்சு போச்சுடா. என்ன? நீ அந்த பூக்காரம்மா பொண்ணுங்களை தானே சொல்ற? டேய், அதுங்க சின்ன பொண்ணுங்கடா. வீரு, வாழ்க்கையில நீயே முன்னுக்கு வரலன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இது நான் சொல்றது வேற ஏதாவது ஃபேமிலி. ஓ, ஆனந்திய சொல்றியா? நான் அப்படியெல்லாம் நேரடியா ஆனந்தின்னு சொல்லப்பா. பட் கிட்டத்தட்ட ஆனந்தி மாதிரி. எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சுடா. நீ ஆனந்தி தானே சொல்ற? நான் என்ன டியூப் லைட்டா? சச்சா, நீங்க விறகடுப்பு மாதிரி. பெட்ரோல் ஊத்துனா கூட 1 மணி நேரம் ஆகும் எரியறதுக்கு. யாருமா பக்கத்துல இருந்து ஊதுறது இதுக்கு? டேய், அத விடுறா. உனக்கு ஆனந்திய பிடிச்சிருக்குதா? லவ்வா? இல்லப்பா, ஆனந்தி நல்ல பொண்ணு. இப்பயே ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நம்ம அவங்க வீட்டுல தானே போய் ஒளிறோம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உரிமையோட போய் ஒளியலாமே. ஆமாங்க,
ஆனந்தி நல்ல பொண்ணுதான். எனக்கு இது சரின்னு தான் படுது. அதெல்லாம் சரிம்மா, அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கணும் இல்ல. அந்த பொண்ணு இவங்கிட்ட அன்பா தானே நடந்துக்கிறா. இந்த மாதிரி ஜான்சி, ஒரு பொண்ணு பேசுறதையும் பழகிறதையும் வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. இத பாருங்க, உங்களை விட எனக்கு இந்த விஷயத்த பத்தி நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து அண்ணான்னு கூப்பிடுறதுல 1000 அர்த்தம் இருக்கு. அண்ணான்னு நினைச்சும் கூப்பிடலாம், வேற எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாமலையும் கூப்பிடலாம். ஆனா அந்த பொண்ணு இவனை பார்த்து பாரதி பாரதின்னு பேர் சொல்லி கூப்பிடுறா. அப்ப அவளுக்கு பாரதிய பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அது சரிம்மா, அத நாம முடிவு பண்ண முடியுமா? டே பாரதி, நீ ஆனந்தி கிட்ட பேசு. அவ மனசுக்குள்ள என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் மேற்கொண்டு நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். தனியா ஊருக்கு போகும்போது சொல்லிட வேண்டியதுதான். என்னடா? ஓகேப்பா. என்ன பேச மாட்டியா? ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்ல, அப்புறம் நீ எதுக்காக கோபப்படுற? சரி, அப்படி இருந்தாலும் நான் வேணா சாரி கேட்குறேன், ஓகேவா? சரி, இருக்கட்டும். அதுக்கு நான் வந்து என்ன பண்ண முடியும்? என்னன்னு நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீ கோவப்பட்ட எப்படி? நீ கூட தான் எவ்வளவோ சொல்ற, அதுக்காக நான் உங்ககிட்ட கோவப்பட்டு பேசாம இருக்கணும்? கோச்சிக்காதம்மா. சரிடா, ஓகேடா, சொல்லலாம். குட் நைட், பாய். பாய் அனு. என்ன மாமா நீ பேய் மாதிரி பின்னாடி வந்து நிக்கிற? என்னது, நானா பேய்? ஏன்டா, போன் பேசுறவன் வீட்டுக்குள்ள இருந்து பேசலாம், வீட்டுக்கு முன்னாடி இருந்து பேசலாம். அதெல்லாம் விட்டுப்புட்டு வீட்டுக்கு பின்னாடி முள்ளு புதர்ல நின்னுட்டு அப்படி என்னடா பேசுற? ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். என்னத்த பேசுன? அதான் அவன் லவ் மேட்டர் சொன்னா, நான் அவனுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருந்தேன். உன் ஃப்ரெண்டோட பேரு அனுவா? சொல்லுடா. அனு அனு இல்ல, அனு மோகன். நான் அவனை செல்லமா அனுன்னு தான் கூப்பிடுவேன். ஒன்னும் சரியில்லை, தானா பேசுற, தானா சிரிக்கிற, குட்டிக்காரனை வேற போடுற, ஃப்ரெண்டோட பேர் வேற அணுங்கிற. ஒன்னும் சரியில்லடா மாப்பிளே. என்ன மாமா நீ ஃப்ரெண்டோட லவ்வுக்கு ஐடியா கொடுக்கறத போய் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க? நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேனா? நீ பண்றதெல்லாம் ரைட்டு தான்ப்பா. உங்க அம்மா அவனை தேடிட்டு இருக்கா, போய் பாரு. அப்புறம் இந்த போன் விஷயத்தெல்லாம் அம்மா கிட்ட போய் உளறிட்டு இருக்காதா, புரியுதா? நானா வளர்றவன்? அடுத்தவன் காதலுக்கு உதவி பண்றேன்னு பாயில பெறல்றவனி. போடி மாப்பிள போ. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை கையும் களவுமா புடிச்சு எங்க அக்கா முன்னாடி நிக்க வைக்கல, என் பேர் ராசேந்திரன் இல்ல. வணக்கம் சார். வணக்கம் சார். மாப்பிள, அங்கிள், இதான் அந்த டெண்டர். கையெழுத்து போடுங்க. ஷோ. இது என்ன டெண்டர்ப்பா? இது ஒரு பெரிய பாலம் கட்டுற டெண்டர்மா. முதல்ல அவனோட கம்பெனிக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் தான் கிடைக்க போகுது. எப்படி அங்கிள்? இப்போதான் நம்ம கொட்டேஷன் அனுப்புறோம். அப்புறம் எப்படி இத்தனை வருஷம் அரசியல் இருந்துகிட்டு இத கூட செய்ய முடியலன்னா எப்படி மாப்ள? அதுவும் இல்லாம என் பொண்ணோட ராசியும் ரொம்ப சிறப்பானது. ஆரம்பத்துல நான் யாரு? ஒரு ஹார்பர் கூலி. இன்னைக்கு நான் ஒரு அமைச்சர். நான் சம்பாதிச்ச பேரு, புகழ், சொத்து எல்லாமே என் பொண்ணு பிறந்த ராசினால வந்ததுதான். என் பொண்ணோட பிசினஸ் பார்ட்னரா நீங்க ஆயிட்டீங்கல்ல, அவளோட ராசி உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைக்க போது பாருங்க. அங்கிள், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ அம் ரியலி ஃபார்ச்சுனேட். இந்த டெண்டர் ஒரு சாதாரண விஷயம் மாப்ள. உங்க லெவலுக்கு நீங்க பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணிருப்பீங்க. ஆனா உண்மையிலே எது பெரிய கான்ட்ராக்ட் நீங்க போக போதான் தெரிஞ்சுப்பீங்க. இந்த டெண்டர் வெறும் ஆரம்பம் தான். அங்கிள், ஐ அம் ரியலி வெரி லக்கி. தேங்க் யூ அங்கிள். பரவாயில்ல மாப்ள, முதல்ல இந்த டெண்டர் கொடுத்துட்டு வந்துருவோம். Definitely. வாங்க.
எங்க யாரையும் அதோ எக்ஸ்கியூஸ் மீ, யார் மேடம்? இங்க மிஸ்டர் சுப்பிரமணியன். நீங்க பராசக்தி பத்திரிகையிலேருந்து வந்திருக்கோம். ஒரு நிமிஷம். வந்து ஒரு பீடி கொண்டாடா. அட எனக்கு கல்யாணம்டா. ஹலோ, வாங்க. வணக்கம். ஐ எம் சுப்பிரமணியன். வணக்கம் சார், நான் ஆனந்தி, இவர் பாரதி. Glad to meet you. வாங்க வாங்கம்மா, வாங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாராவது பத்திரிக்கைக்காரங்க வரமாட்டாங்களா, இந்த ஹோமா பத்தி எழுத மாட்டாங்களான்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி சார் இந்த மாதிரி ஒரு ஆசை? காரணம் இருக்குமா. எந்தவித வசதியும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பகுதியில இது மாதிரி ஒரு பில்டிங்கை பிடிச்சி இந்த ஹோம் ஆரம்பிச்சேம்மா. மனசுல ஒரு ஆசை, லட்சியம், இந்த மாதிரி ஒரு ஹோம் தொடங்கி நடத்தணும்னு. அந்த எண்ணத்துல ஆரம்பிச்சதுதான் அது. சார், எல்லாமே சின்ன சின்ன லட்சமாக ஆரம்பிச்சு தானே பின்னாடி பெரிய இயக்கமாக மாறுது. யூ ஆர் ரைட். நாங்க சின்னதா ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இந்த இடத்த வாங்கி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். மனசுல ஆசை இருக்கிற அளவுக்கு வசதி இல்லையாம்மா. வாங்கண்ணா, வாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் வரல, போதுமான வசதிகள் இல்லை, நல்ல கட்டடமோ அடிப்படை வசதிகளோ இல்லாம ஆர்வமும் லட்சியமும் தான் இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர உதவியா இருக்குது. வாங்க. வாங்கம்மா. நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் இதை நடத்திட்டு இருக்கீங்களாமே. அதுக்கு தாம்மா பத்திரிக்கைக்காரங்க வேணும்னு சொல்லி உங்களை இங்க வரவழைச்சிருக்கேன். நீங்க எங்க ஹோமை பத்தி எழுதி பப்ளிஷ் பண்ணீங்கன்னா பல விதத்திலயும் எங்களுக்கு உதவியா இருக்கும். நிச்சயமா எழுதுறோம். நல்ல விஷயங்களை ப்ரோமோட் பண்றது தான் எங்களோட எய்ம். தேங்க்யூம்மா. நீங்க நோயாளிகளை எப்படி ட்ரீட் பண்றீங்க? ரொம்ப அன்பா மனிதாபிமானத்தோட நடத்துறோம். பேஷண்ட்ஸ் கிட்ட சில இடங்கள் நடக்கிற மாதிரி வயலண்டா நடந்துக்கிறது இல்ல. அடிக்க மாட்டோம், அன்பா ஆதரவா நடந்துக்கிறோம். வெரி குட் சார், தட்ஸ் கிரேட். நிதியும் வசதியும் கிடைச்சதுன்னா சிறப்பா எல்லாம் செய்ய முடியும். நீங்க நல்ல விதமா எழுதுனீங்கன்னா எங்களுக்கு யாராவது ஸ்பான்சர் கிடைப்பாங்க. ஏதாவது ஃபாரின் ஃபண்ட்ஸ் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா உங்களுக்கு நான் 1000 தடவை நன்றி சொல்லுவேன். அதான் உங்ககிட்ட சொன்னேனே சார், ஒரு நல்ல விஷயத்தை வளர்க்க எங்களாலான உதவிகளை நிச்சயமா நாங்க செய்வோம். நன்றிம்மா. வாங்க. கட்டடம் பராமரிப்பு வேலை நடக்கிறதுனால பேஷண்ட்டை உள்ள தங்க வைக்க முடியல. அதனால தான் இங்கே வெளியில் படுக்க வச்சிருக்கோம். கிளினிக் உள்ளதான் இருக்கு. படுக்க வசதி ஓரளவுக்கு தான் இருக்குது. பழைய பில்டிங் தான், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சார், தினப்படி செலவுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வர நன்கொடைங்களை வச்சு தான் இதை நடத்திக்கிட்டு வர்றோம். நல்ல மனசு உள்ளவங்க, ரொம்ப வசதி படைச்சவங்க சில பேஷண்ட்டுகளுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக எங்கள் ஆர்டிக்கல் அதை பற்றி மென்ஷன் பண்ணுறோம் சார். தேங்க்யூ சார். நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? சுப்பிரமணி, சுப்பிரமணி, ஒரு ஃபில்டர் சிகரெட் இருக்காடா? இல்லையாப்பா. ஒரு சிகரெட் 2 தீப்பெட்டி குடுறா. எதுக்குப்பா ஒரு சிகரெட்டுக்கு 2 தீப்பெட்டி? பத்த வைக்கடா, பிளடி ஃபூல். அப்படியா? கவலைப்படாத, நீ ரூம்ல இரு, நான் கொடுத்து அனுப்புறேன். தேங்க்யூடா. பாவம், வசதியா வாழ்ந்தவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பசங்க அடிச்சு வரட்டிட்டாங்க. இப்படி ஆயிட்டாரு. ரொம்ப டீசென்டான மனுஷன் தான். சந்திரா, சந்திரா சார், சந்திரா, என்ன சத்தம் அது? சந்திரா, என்ன சத்தங்க? சார், இந்த மெட்ராஸ்ல இருந்து வந்த பையன் ரொம்ப தகராறு பண்றான் சார். அதனால? என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு என்ன போட்டு அடிச்சிட்டான் சார். இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார்.
கையை போட்டு ரொம்ப கடிச்சிட்டான் சார். அதனால தான் 4 போடு போட்டேன். ஏய் அறிவில்லை உனக்கு? இப்பதான் பெருமையா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நாங்க யாரையும் அடிக்க மாட்டோம், வயலண்டா நடந்துக்க மாட்டோம்னு சொல்லி. அதுக்குள்ள அசிங்கப்படுத்திட்டியா? ஐயா அவன் ரொம்ப மோசமானவையா. எந்த நேரத்துல என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது. சரி சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. போயா. சார், யார் சார் அந்த பேஷண்ட்? வாங்க காட்டுறேன், வாங்க காட்டுறேன். வாங்கம்மா. இப்ப நீங்க பார்க்க போற ஆளு கொஞ்சம் சிக்கலான கேஸ். ரொம்ப வயலண்டா இருக்காரு. சின்ன வயசு, பாவம். ஸ்ரீரங்கத்துக்கு கோயிலுக்கு போன இடத்துல ஒரு தீ விபத்து. அந்த விபத்துல அப்பா, அம்மா, மனைவி, தங்கச்சின்னு எல்லாரையும் இழந்துட்டாராம். மீதி இருந்த ஒரு சிஸ்டரும் வெளிநாடு போய் செட்டில் ஆயிட்டாலாம். இப்போ அவர் கவனிக்க யாருமே இல்லை. ஸோ டிப்ரெஷன் அதிகமாகி மெல்ல மெல்ல இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. கார்த்திக், பேர் என்ன சொன்னீங்க? கார்த்திகா? எஸ்.